everyone, welcome to Trends Atelier. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஷார்ப் எட்ஜஸ் வந்து sugar bead வச்சு எப்படி போடலாம் அப்படினு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி silk thread வச்சு எப்படி ஷார்ப் எட்ஜஸ் போடுறதுன்னு பார்த்திருப்போம் and sugar bead எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு கூட பார்த்துட்டோம். சோ அதுல எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கலாம் sugar bead வச்சு சோ அப்படின்றத நாம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே நான் silk thread போடும்போது நான் என்ன சொல்லிருப்பேன், எட்ஜஸ் நம்ம கொடுக்கிறதுக்கு வந்து சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்லிருப்பேன். பட் sugar bead நம்ம வந்து எட்ஜஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம கார்னர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும். ஏதோ ஒரு கார்னர்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல பேக் ஸ்டிட்ச் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டு இப்போ நான் என்ன சொல்லுவேன், ரெண்டு பீடா வச்சு ஸ்டிட்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி sugar bead ஸ்டிட்ச் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ரெண்டு பீடு வச்சா எப்படி இருக்கும், சிங்கிள் பீடு வச்சா என்ன மாதிரி நமக்கு ஸ்டிட்ச் வந்து வரும், அண்ட் 2க்கு மேலே நம்ம போட்டோம்னா எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் வரும் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஸோ அது வந்து கிளாஸ் 30th நினைக்கிறேன். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள், அதில் டீட்டெயில்டு வீடியோவே நான் போட்டிருப்பேன். இப்போது இந்த எட்ஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு த்ரெட்டு வந்து பாருங்கள் ரைட் சைடில் இருக்குது. இதை வந்து நான் வந்து டவுன்வர்ட்ஸ் கீழே நான் தானே ஸ்டிச் போடணும். ஸோ அங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, லாக் ஸ்டிச் அந்த இடத்துல அந்த கார்னரில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு, எனக்கு கீழே தான் ஸ்டிச் வரணும் இல்லையா. ஸோ எங்கே நான் ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள், அந்த பீடுக்கு கீழே நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகே, பீடுக்கு அந்த லாஸ்ட் பீடுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போட்டு நான் த்ரெட்டை எடுக்கிறேன். ஸோ இந்த த்ரெட் இப்போ எந்த டைரக்ஷனில் வருது பாருங்கள், நம்ம கீழே எடுத்தோன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அந்த பீடு வந்து டிஸ்டர்பே ஆகக்கூடாது. நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கார்னரில், அந்த பீடு வந்து நெக்ஸ்ட் பீடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் த்ரெட் இழுக்கும்போது அந்த பீடு வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும், அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் நம்ம கொடுத்தா தான் நம்ம நெக்ஸ்ட்டு பீடு போடும்போது அந்த பீடு வந்து எங்கேயுமே வந்து அசையாமல் அங்கேயே நிற்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அங்கே லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கு கீழே ஸ்டிச்சு போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம் அந்த லைன் ஃபுல்லாக. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ கார்னர் வரப்போகுது. அதுக்கு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஒரே ஒரு பீடு மட்டும் தான் வைக்க முடியும், ரெண்டு பீடு வைக்க முடியாது. ஸோ ஒரு சிங்கிள் பீடு மட்டும் நான் வச்சு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன ஆகணும், நான் இந்த லைனில் போட்டது வந்து நெக்ஸ்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லைன் ஃபுல்லாகவே எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. லாஸ்ட் பீடு எனக்கு வந்து ஷேக்கே ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டைரக்ஷனுக்கு ஒரு ஸ்டிச்சு போட்டு த்ரெட்டை மேலே எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் லாஸ்ட்டாக போட்டிருக்கிற எட்ஜஸுமே வந்து எதுவுமே மிஸ் ஆகாது, அண்ட் இதுக்கு மேலே போட போகிற ஸ்டிச்சுமே வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகே, ஸோ இந்த கார்னர் பாருங்கள், உங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், பின்னாடி ஒரு ஸ்டிச் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்படி தான் வந்து ஒவ்வொரு கார்னருமே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் போட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு எட்ஜஸ் வந்து மாறி வராது. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்கொயர் எப்படி வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் எப்பயும் சொன்ன மாதிரி பீட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு எண்டில் இருந்து, அதாவது ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பீடு வைங்க. ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். ஓகே, எடுத்தோன்னே ரெண்டு பீடு வச்சிங்கன்னா வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் சிங்கிள் பீடு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து இனிமேல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் ஷேப்ஸும் மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜ் வரும்போது நம்ம மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு கீழே, அதாவது அந்த பீடுக்கு கீழே இருந்து நான் ஸ்டிச் எடுத்து பீடு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு பீடு அதாவது நம்ம எட்ஜில் வச்சுருக்க பீட் அண்ட் அதுக்கு சைடில் வர ரெண்டு பீடுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துட்டோன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். இதே மாதிரி தான் வந்து நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
ஓகே, கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச், லாஸ்ட் பீடு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறமா நம்ம எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டைரக்ஷனுக்கு திருப்பி அங்கேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சை வந்து அந்த லைனை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு பீடு மட்டும் நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி, விட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து அந்த இடத்துல இன்னொரு பீடு வச்சா எனக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும்ன்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு கார்னர் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். ட்ரையாங்கிள் ஷேப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா ஹார்ட் ஷேப். ஹார்ட் ஷேப்பில் நம்ம எப்படி போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து கீழே இருக்கிற கார்னரை நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து 2 பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுவுமே இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சிங்கிள் பீட் வச்சா கூட தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப அதாவது சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, போட போகிறீங்க ப்ளவுஸ்லாம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிங்கிள் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 2 பீட் கூட வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜோட ஷேப்பை எக்ஸாக்டாக அப்படியே கிடைக்கும். இப்போ பாருங்கள், எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அந்த பீடை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழேருந்து அந்த பீடு கீழேருந்து எந்த டைரக்ஷன் நம்ம போகணுமோ அந்த டைரக்ஷனுக்கு நேராக நம்ம வந்து ஸ்டிச்சை போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அங்கேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நான் 2 பீடு வச்சுருக்கேன். ஸோ 2 பீடு வைக்காமல் நீங்கள் சிங்கிள் பீடு வச்சு ஸ்டார்ட் பண்ணால் கூட இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எட்ஜு வந்து மாறாமல் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியே ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதோட நிறுத்தாமல் இன்னும் நிறைய ஷேப்ஸ் எடுங்க. நான் ஆல்ரெடி வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப் அண்ட் ட்ரேஸ் டேபிள் ஆப் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி நிறைய ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரியான ஷார்ப் எட்ஜ் வந்தாலுமே உங்களால் போட முடியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பீட் நிற்குதா? ஸோ இதுக்கு சென்டராக ஒரு பீடு வச்சோம் அப்படின்னா நமக்கு ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி வேணும் இல்லையா? ஸோ க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ண முடியும். இப்போது நீங்கள் அதே மாதிரி எந்த இடத்துல எந்த மாதிரி ஸ்டிச் போடலாம், எந்த மாதிரி பீடு போடலாம் அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ லாக் ஸ்டிச் போடும்போது என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு பீடு இங்கே வச்சுறேன் இல்லையா? ஸோ வச்சுட்டு பாருங்கள், லாக் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு போய் நீங்கள் லாக் போடுங்க. ஸோ அப்படி லாக் போடும்போது உங்களுக்கு அந்த பீடு வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக நிற்கும். வெளியில் அதுவும் இல்லாமல் த்ரெட் தனியாக தெரியாது. இது வந்து நீங்கள் இப்படியே விடாமல் என்ன பண்ணலான்னா, இன்னுமே இதை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நடுவில் வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம். நம்ம வந்து லோடிங்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஃப்ளாட் லோடிங் பார்த்துருக்கோம், ஃப்ளாட் ஃபில்லிங் பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்கும்போது இன்னுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இல்லை, அப்கமிங் கிளாஸில் முடிஞ்சால் நான் அந்த மாதிரியான வீடியோஸ் நான் போடுறேன். ஒரு மோட்டிவ் டிசைன் வந்து எப்படி ஃபில்லிங் கொடுத்து அவுட்டரில் எப்படி சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் வந்து போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி நான் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இந்த திலகம் ஷேப்பில். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க. இந்த கர்வுக்கு எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பீடு இல்லை 2 பீடு வச்சா மட்டும்தான் இந்த கர்வ் எல்லாமே அப்படியே எக்ஸாக்டாக கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ நாம் இப்போ முடிக்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நான் 2 பீடு வைக்கிறேன். ஸோ 2 பீடு வச்சா எனக்கு பாருங்கள் இந்த ஷேப்பே மாறி போகிற மாதிரி இருக்கா? கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்படி இருந்தால் நமக்கே தெரியும் பார்க்கும்போதே இது நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் அந்த பீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரே ஒரு சிங்கிள் பீடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். கொஞ்சம் தள்ளி, அதாவது இதுக்கு முன்னாடி பீடு இருக்கு இல்லையா, அந்த பீட்லேருந்து தள்ளி எடுத்து
ஒரே ஒரு பீடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி எட்ஜஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.